அனைவருக்கும் வணக்கம். சிறு சிறு முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. இந்த சிறு சிறு முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற இந்த கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4 என்ன சொல்லுது? டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசினுடைய அந்த நெறிவுறுத்து கோட்பாடுகள். அதில் ஆர்டிகல் 36 to 51 இது பார்ட் 4. இட் இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா. பார்ட் 3 என்றால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. அது எங்கே இருக்குது? 12 to 35 இருக்குது. என்ஃபோர்ஸபிள் பை ஆர்டிகல் 226 என்றால் பிஃபோர் ஹைகோர்ட்டு. ஆர்டிகல் 32ல் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட்டில் we can enforce if or when the fundamental rights violates. சரி, இப்போ இதில் எந்த ஆர்டிகலை பார்க்க போகிறோம் என்று சொன்னால் ஆர்டிகல் 43 பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போ கான்ஸ்டியூஷனல் அப்படின்னாவே எல்லாம் ஒரு கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணியிருப்போம். அப்போ இந்த பார்ட் 4 எந்த கண்ட்ரிலேருந்து நாம் பாரோ பண்ணோம், எங்கிருந்து பெற்றோம் என்று சொன்னால் அயர்லாந்து. சரி, இப்போ இந்த 43 என்ன சொல்லுது? லிவிங் வேஜ் எக்ஸெட்ரா ஃபார் ஒர்க்கர்ஸ். இப்போ தொழிலாளர் இருக்காங்களே, இந்த தொழிலாளர் இருக்கிறார் என்றால் அவர்களுடைய வாழ்வூதியம் மற்றும் இது போன்று இருக்கின்றதை பற்றி, என்னென்ன தொழிலாளர்கள் இருக்கின்றதோ அவர்களுடைய வாழ்வூதியம் அல்லது தொழிலாளர்களுடைய நலன் பற்றி சொல்லுகிறது தான் இந்த ஆர்டிகல் 43. இதெல்லாம் சொல்லி பார்ப்போம். த ஸ்டேட் ஷல் தான் எல்லாமே இந்த பார்ட் 4ல் த ஸ்டேட் அரசானது கண்டிப்பாக அப்படின்னா அது மேண்டரி தான். endeavor to secure by suitable legislation or economic organization or in any other way. இது வந்து மூணுமே எல்லாத்துக்கும் பொருந்தும், கடைசியில் வரலாம். என்ன சொல்கிறாங்க? டு ஆல் ஒர்க்கர்ஸ், எல்லா தொழிலாளருக்கும். எது? அக்ரிகல்ச்சரல், இண்டஸ்ட்ரியல் ஆர் அதர்வைஸ் ஒர்க் எ லிவிங் வேஜ், கண்டிஷன் ஆஃப் ஒர்க் என்ஷூரிங் எ டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், நாகரிகமான வாழ்க்கை தரம், அண்டு ஃபுல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் லீஷர் அண்டு சோஷியல் அண்டு கல்ச்சரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்டு இது வரைக்கும் பார்த்துருவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க? அதாவது இப்போ வேளாண்மை, இப்போது இது விவசாயம் நடக்குது. இந்த வேளாண்மையோ அதே போன்று இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலைகள், தொழில் பட்டு சொல்கிறல, சிப்காட்லாம் சொல்கிறல, அந்த மாதிரி இடத்துலையோ ஆர் அதர்வைஸ் அல்லது மற்ற வகையிலே இருக்கின்றவற்றுக்கு அவர்களுடைய, அதாவது இவர்கள் இருக்காங்களே, இப்போ உதாரணத்துக்கு இந்த தொழிற்சாலை வேலை செய்கிறார் என்றால் அல்லது விவசாயத்தை வேலை செய்கிறார் சொன்னால் அவர்கள் இந்த காலத்தில் எவ்வாறு நாகரிகமான ஒரு வாழ்க்கை தரத்தோடு வாழ வேண்டுமோ அந்த மாதிரியாக, அதே போன்றது ஃபுல், அதாவது இவர்கள் இப்போ ஓய்வு அளிக்க வேண்டும். கம்பெனி போகிறாங்க, கம்பெனி போனால் எங்கே சார் லீஷர் பீரியட் இருக்குங்க, அப்போ ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. லீஷர் என்னன்னு அர்த்தம்? அவர்கள் அந்த ஓய்வை முழுவதுமாக அனுபவிப்பதற்காக. ஸோ மாட்டே சார் நீங்கள் ஓய்வு எடுங்க, ஆனால் செய்கிற ஓய்வு எடுங்கன்னா அது ஓய்வு வருமா? ஃபுல் வருமா? வராது. அப்போது ஓய்வில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ முழுவதுமாக அந்த ஓய்வை இந்த தொழிலாளர்கள், தொழிற்சாலை இருந்தால் விவசாயிகள் அல்லது வேறு ஏதாவது அந்த தொழில் ஈடுபட்டிருக்காங்க, அப்படி இருக்கின்றவர்களுக்கு அதை அளித்தல் வேண்டும். அதே போன்ற என்ன சமூக மற்றும் பண்பாட்டுக்கான வாய்ப்பு, இவை எல்லாவற்றிலும் என்ன பண்ணும்? அவர்கள் இந்த மாதிரி இருக்கின்ற டு ஆல் ஒர்க்கர்ஸ், இந்த மாதிரி இருக்கின்ற இந்த தொழிலாளர் அனைவருக்கும் அவர்கள் அந்த இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு அரசானது எதன் மூலமாக, இங்கே பாருங்க, ஒரு தொழில்கள் அல்லது வாழ்வூதியம் இவையெல்லாம் கொடுப்பதற்காக இதெல்லாம் அனைத்தை வழங்கணும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் அரசு என்றால், ஆஸ் பர் 43 ஆர்டிகல் படி ஒரு சூட்டபிள் லெஜிஸ்லேஷன், ஒரு தகுந்த சட்டத்தை மூலமாக ஒரு சட்டம் ஏற்றாங்க. சார் அவன் தொழிலாளர் வந்து நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தோடு இருக்கணும், பண்பாடாக இருக்கணும், லீஷர் கூட இந்த மாதிரிலாம் இருப்பதற்காக என்ன பண்ணோம்? ஒரு சட்டம் ஏற்றி அதன் மூலமாக அதை நிறைவேற்றுதல் வேண்டும். அல்லது
ஒரு பொருளாதார அமைப்பு ஏற்படுத்தி, ஏன்னா அவனுக்கு வந்து கம்பெனியில் பணம் இப்போலாம் இது கொடுப்பாங்கல்ல, அதாவது இஎஸ்ஐ பிடிப்பாங்க, ஏன்னா அவனுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ்லாம் ஒன்று என்ன சொல்லுவாங்க, ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குதுல்ல, இந்த மாதிரி செய்யறதுலாம் என்னது, இது இந்த மாதிரி அரசு தான் இவர்களுக்கு இவ்வாறு வசதிகளை பொருளாதார அமைப்புகள் மூலமாக அந்த பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தல் மூலமாகவோ இனி அது என்னது, அதல்லது வேறு ஏதாவது வகை இருக்கிறதுல மற்ற வழிகள் மூலமாகவும் அரசானது இவர்களுக்கு இந்த வசதிகள் எல்லாம் செய்து தருவதற்காக சட்டங்கள் இயற்றி அவர்களுக்கு என்ன பண்ணும், அந்த அரசு முயற்சித்தல் வேண்டும். என்னது முயற்சித்தல் வேண்டும், எதற்காக, செக்யூர், இவர்களெல்லாம் பாதுகாப்பதற்காக என்று சொல்கிறது. சரி, அடுத்து வாங்க, என்ன சொல்றாங்க, இன் பர்டிகுலர் த ஸ்டேட் ஷல், இங்கே ஷல் தான், என்டோவர் டு ப்ரமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ஆன் an individual or cooperative basis in rural areas. ரூரல் ஏரியாஸ்னா அது ரூரல்னா ஊர், யார் வருதுல ஊர்னு வச்சுங்க, அப்படின்னா வில்லேஜ் சைடு. அர்பன்னா அது அர்பன் வச்சுங்க, அப்படின்னா சிட்டி. அப்போ இந்த கிராமப்புறத்தில் இருக்கின்ற அவர்களுடைய குடிசை தொழில்கள் நன்கு வளர்ப்பதற்காக இண்டிவிஜுவல் அந்த தனிப்பட்ட முறையிலோ அல்லது கூட்டுறவு அடிப்படையிலோ என்ன பண்ணும், அவர்களுக்கு அந்த விஷயங்கள் மேம்படுவதற்காக அரசானது முயற்சித்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது. இதுக்கான கேஸ் ஒன்று பார்த்துருவோம். எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர் பிரைவேட் லிமிடெட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஆல் இண்டியா ரிப்போர்ட்டர் 1958 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 578. இந்த ஆர்டிக்கலுக்கான தொடர்புடைய கேஸ் லாஸ். வாட் இஸ் ஹெல்ட் இன் திஸ் கேஸ் மீன்ஸ் living wages must provide not merely for absolute essentials such as food, shelter and clothing, but for a condition of frugal comfort estimated by current human standard. என்ன சொல்றாங்க, இப்போ வந்து லிவிங் வேஜஸ், அவர்கள் வாழ்வதற்கான அந்த ஊதியம் கொடுக்கின்ற போது அது என்னது, அவருக்கு என்ன வேணுங்க, சாப்பிடணும், அப்புறம் இருக்க இடம், அதான் சொல்லுவாங்கல்ல, உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை, இது மட்டும் போதுமென்றால் நோ. அவர்கள் இந்த காலத்தில் எவ்வாறு அவர்களுடைய அந்த பொருளாதார ரீதியிலே ஒரு வாழ்க்கை தரமாக வாழ வேண்டும் என்ற அந்த அளவிற்கு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் என்று சொல்லுகிறது. அதாவது ஒரு சிக்கனமான ஒரு வசதியான ஒரு எஸ்டிமேட், அதுதானது ஒரு திட்டத்தோடு வாழ்வதற்கான அந்த வசதிகளை இப்போ இருக்கிற கரண்ட் ஹியூமன் ஸ்டாண்டர்ட் இந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி இப்பொழுது தற்போது நிலவி வருகின்ற இந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸுக்கு வழங்கியாக அந்த தகுதி அடிப்படையில் அந்த ஊதியங்கள் இருத்தல் வேண்டும். மொத்தம் சாப்பாடு போடுறாங்க, இருக்கிறது இடம் இருக்குது, உடுத்த உடை என்பது மட்டும் போதாது என்று சொன்ன வழக்கு தான் இது. இப்போ அடுத்தது ரிலேட்டட் ஆக்டை பார்ப்போம் பாருங்க. என்னது, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948, ஏன்னா தொழிலாளர் வேலை செய்கிறாங்க, அதனால் ஃபேக்ட்ரிஸ் ஆக்டு. அடுத்து மினிமம் வேஜஸ் ஆக்ட், வேலை செய்கிறாங்கன்னா அப்படி அது மினிமம் இவ்வளோ தான் இருக்கணும், சும்மாலாம் நீ வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்க முடியாது, இவ்வளோ தாங்க குறைந்தபட்ச ஊதியம் அளித்தல் வேண்டும் என்று சட்டம். அடுத்து இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947, இது மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948. ஓகே, இது தொடர்புடையது. அதனால் பார்ட் 4ல் நம்ம ஈஸியாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், மக்களுடைய இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, வேளாண்மையிலோ இப்போ விவசாயம் இருக்குது, அதான் வேளாண்மை, அதே போல் இண்டஸ்ட்ரியில் இருக்குது, இந்த மாதிரி வகையில் இருக்கிறதுல அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிப்பதற்காக என்ன பண்ணணும், அரசானது கண்டிப்பாக அவர்களை பாதுகாப்பதற்காக சட்டங்கள் இயற்றுவது அரசினுடைய ஒரு கடமையாக என்று சொல்வதுதான் ஆர்டிகல் 43 என்று கூறி அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.